வெல்கம் டு மை சேனல். இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது பேமெண்ட் பேங்க், அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த வீடியோவில் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அகில இந்திய நிதி நிறுவனங்கள். இப்போ இந்த நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பல துறைகளின் பங்கு இன்றியமையாது. அதில் சில துறைகளின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கே தெரிஞ்சது தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் ரொம்ப முக்கியமானது. இந்த டிஜிட்டல் யுகத்திலும் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்? இந்த 140 பில்லியன் பீப்புளுக்கு சாப்பாடு போடணும்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் கண்டினியூஸ் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் செக்டார். அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில் நிறுவனங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதி பண்ணாதான் நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம சில எசென்ஷியல் இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும், பர்டிகுலர்லி ஆயில். அது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார். அது தவிர ஹவுசிங் செக்டார். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது கட்டமைப்பு, அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இது 5 துறைகளுக்கும் 5 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அகில இந்திய நிதி நிறுவனங்கள் இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நெபார்ட். அது பேர்லேயே இருக்கு, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமானது. அடுத்தது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, சிட்பி. அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கானது. நேஷனல் ஹவுசிங் பேங்க், ஹவுசிங் செக்டாருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், எக்ஸிம் பேங்க்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செக்டாருக்கு. அடுத்தது லேட்டஸ்ட் நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கானது. இந்த 5 தான் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நம்ம இந்த வீடியோவில் இது ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ, இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதை தவிர 5 டிஃப்ரெண்ட் வீடியோவில் இந்த 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பார்ப்போம். இந்த 5 டிஃப்ரெண்ட் வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கும். அதனால இந்த இன்ட்ரோடக்டரி வீடியோ பார்த்துட்டு அது எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த 5 இன்ஸ்டிடியூஷனுக்கும், அதுதான் இப்போ இந்த அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி these 5 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நேஷனல் ஹவுசிங் பேங்க், ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் they are all set up by an act of parliament. இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே ஒரு நாடாளுமன்றத்தில் இயக்கப்பட்ட சட்டத்தின் கீழே ஒவ்வொன்றுமே ஆரம்பிக்கப்பட்டது. தேர்ட் பாயிண்ட் 100% ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் சிட்பி. இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓனர். சிட்பி மட்டும் கவர்மெண்ட், மற்றபடி எல்ஐசி, சில பேங்க்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஓனர். These apex financial institutions provide long-term financing to foreign trade, agriculture and rural development, housing finance companies, small industries and infrastructure. இது என்னது? இந்த 5 இன்ஸ்டிடியூஷனுமே நீண்ட கால கடன் கொடுக்குது. எதுக்கு? விவசாயத்துக்கு, ஃபாரின் ட்ரேடுக்கு, ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு, சிறு தொழிலுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கும் இது லாங் டேர்ம் ஃபினான்ஸ், நீண்ட கால கடன் கொடுக்குது. அடுத்த பாயிண்ட், these are not banks but provide long term finance or refinance to institutions or government for different sectors. இது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே பேங்க் கிடையாது. இது ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஏன் பேங்க் கிடையாது? இது பப்ளிக் டெபாசிட் மொபைலைஸ் பண்றது இல்லை. இது பாண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணி கவர்மெண்ட்டும் சில சப்போர்ட் கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா லாங் டேர்ம் ஃபினான்ஸ், அது ஏற்கனவே பார்த்தோம், நீண்ட கால கடன். செகண்ட் ரீஃபைனான்ஸ். ரீஃபைனான்ஸ்னா என்ன? இப்போ பேங்க்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்கலாம், ரீஜனல் ரூரல் பேங்க் அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்கலாம். இது என்ன பண்ணும்? நெபார்ட் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணும். அந்த பேங்க்ஸுக்கு இது ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்டார், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். இதை தவிர கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஒவ்வொரு செக்டாருக்கான லோனு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொடுக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், all these all India financial institutions are regulated and supervised by Reserve Bank of India. ரிசர்வ் பேங்க் தான் இதுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வை பண்ணுது. ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்படி இதெல்லாம் நான் பேங்கிங் கம்பெனிஸை ட்ரீட் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க இந்த 5 இன்ஸ்டிடியூஷனுமே. இதுதான் இந்த 5 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு காமனான ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த 5 ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன,
அது ஆரம்பிக்கப்பட்ட குறிக்கோள் என்ன, யார் யாருக்கெல்லாம் இவங்க ஃபினான்ஸ் ரீஃபைனான்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் 5 வீடியோல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி தனியா பார்ப்போம். அந்த 5 வீடியோவுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆயிருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு அந்த வீடியோஸையும் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ற வரல இட்ஸ் குட் பை ஃப்ரம் மீ.